மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய ஆண் துணையுடன் அல்லது ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடன் பாலியல் ரீதியாக உறவுகளை வைத்துக் கொள்ளுகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் அவற்றுக்குரிய தீர்வுகளையும் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இன்று முக்கியமாக ஆண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய ஒரு விடயம், பெண்களுக்குரிய ஒரு விடயத்தை பற்றி இன்று நாங்கள் ஆண்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதாவது பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மாதவிடாய் அல்லது மென்சுரேஷனை பற்றி ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 3 விடயங்களை பற்றி இன்று நான் சொல்ல இருக்கின்றேன். ஏனெனில் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ பாலியல் உறவை வைத்துக்கொள்ள விரும்பாவிட்டால், அல்லது என்னுடைய மனைவிக்கு டாக்டர் என்னுடன் செக்ஸ் வைத்துக்கொள்ள விருப்பவே இல்லை என்று சொல்லுவாராக இருந்தால் கணவர், அந்த இடத்திலே அந்த மனைவியினுடைய மனதையோ அந்த மனைவியினுடைய உடலையோ பாதிக்கக்கூடிய விதத்திலே ஒரு கணவர் செயற்படுகிறார் என்றுதான் அங்கு இருக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. எனவே இதை பற்றி இன்று நாங்கள் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூபிலும் டிக்டாக்கிலும் பார்த்தால் மறக்காமல் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலமும், உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாகவும் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே ஒரு பெண் அவளுடைய வயதுக்கு வந்தவுடன், சாதாரணமாக எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதவிடாய் ஏற்படுகின்ற காலம் அவருடைய வயசு 10 to 13 வயசு மட்டும் இருக்கின்றது. சில பேருக்கு மிக கூடிய அளவு 16 வயசு மட்டும் போகலாம். இந்த மாதவிடாய் ஏற்படுகின்ற போது ஒவ்வொரு மாதமும் அவருக்கு அவருடைய புறப்புறப்பு யோனி பகுதியில் இருந்து இரத்தம் வெளியேறுகிறது. எனவே இதை பற்றி பல ஆண்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்களுடைய 3ஆம் உலக நாடுகளிலே இது என்ன நடைபெறுகிறது என்று கூட தெரியாத ஒரு நிலைமையை நான் கண்டிருக்கின்றேன். பல பேர் என்னிடம் கேட்டுக்கூட இருக்கிறார்கள். எனவே இதை பற்றி அறிவு மிகவும் முக்கியமானது. எனவே சாதாரணமாக இதை பெண்கள் கூட அறிந்து கொள்ளுங்கள். நார்மல், அதாவது சாதாரணமாக ஒரு மாதவிடாய் அல்லது அசாதாரணமான அப்நார்மல் மென்சுரேஷன், அசாதாரணமான மாதவிடாய் என்றால் என்ன என்று நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கின்ற போது, இந்த பெண்களுக்கு வெளியேறுகின்ற இந்த இரத்தப்போக்கானது சாதாரணமாக 2 to 7 நாட்கள் மட்டும் நீடிக்கும். 2 to 7 நாட்கள், அதாவது டியூரேஷன் என்று சொல்லுவோம். 2 to 7 நாட்கள். எனவே 7 நாட்களுக்கு மேலே போவதாக இருந்தால் அதிலே அது ஒரு அப்நார்மல், அது ஒரு அசாதாரண நிலை என்று எடுத்துக்கொள்ள முடியும். 2வதாக இந்த வெளியேறுகின்ற இந்த இரத்தமானது கிளாட்ஸ் இருப்பதாவது, கிளாட்ஸ் என்றால் கட்டி. இந்த கட்டி என்று சொல்லப்படுவது என்னென்றால், எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற இந்த 1 ரூபாய் இருக்கின்றது, 1 rupee coin என்று சொல்லுவோம். அந்த 1 ரூபாயையும் விட சிறிதாகத்தான் அந்த கிளாட்ஸ் இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. அதாவது இது 5 ரூபாய், இதையும் விட மிகச்சிறிதாக, அதாவது மிகச்சிறிதாகத்தான் அந்த கிளாட்ஸ் இருக்க வேண்டும், அந்த கட்டி இருக்க வேண்டும். அந்த கட்டி பெரிதாக இருக்குமாக இருந்தால் அந்த இடம் அது அப்நார்மல் மென்சுரேஷன் அல்லது அசாதாரணமான ஒரு மாதவிடா என்று நாங்கள் சொல்லலாம். எனவே சாதாரணமாக இந்த வெளியேறுகின்ற இரத்தத்திலே ஒருபோதுமே கட்டிகள் இராது. அந்த கட்டிகள் இருந்தாலும் மிகச் சிறிதளவாகத்தான் அந்த கட்டிகள் இருக்கலாம். பெரிதாக இருக்கின்ற போது அது ஒரு அப்நார்மல். எனவே எவ்வாறு நீங்கள் பார்க்கலாம் என்றால், பெண்கள் தங்களுடைய பேடிலே இந்த கட்டிகள் வெளியேறுகிறதா இல்லையா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இந்த அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் அல்லது பெயின், அதாவது எந்த ஒரு பெண்ணுக்கும் மாதவிடாய் ஏற்படுகின்ற போது கட்டாயமாக வயிற்றிலே ஒரு அசாதாரணமான ஒரு உணர்வு ஏற்படும். ஏனெனில் இந்த மாதவிடாய் எவ்வாறு ஏற்படுகிறது என்று பார்த்தால், இந்த கருப்பை சுவர் ஒரு பிள்ளையை தாங்குவதற்காக விருத்தி அடைந்து
அதன் பிற்பாடு அந்த இடத்திலே கருக்கட்டல் ஏற்பட்டு அந்த முளையம் அந்த கருப்பையிலே இணைக்கப்படாமல் விட்டால் அந்த விரிவடைந்து அந்த கருப்பை சுவர் அப்படியே அழிந்து வெளியேறுகிறது. எவ்வாறு அழிகிறது என்றால் இந்த கருப்பை சுவரிலே இருக்கின்ற இந்த நாடங்கள் எல்லாம் சுருங்குகின்ற போது இந்த கருப்பை சுவர் இறந்து அந்த இறந்த கருப்பை சுவரில் இருக்கின்ற நாடங்கள் எல்லாம் அப்படி அழிந்து வெளியேறுகிறது. என்றபடியினாலே இந்த கருப்பை சுவருக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டம் குறைகின்ற போது கட்டாயமாக எந்த ஒரு பெண்ணுக்கும் வயிற்றிலே ஒரு அசாதாரணமான ஒரு நிலைமை ஒன்று கட்டாயமாக இருக்கும். இதை நாங்கள் ஒருபோதுமே நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியாது, முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே சில பெண்களுக்கு 120-30% பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்திலே தாங்க முடியாத வலி ஏற்படுகிறது. இந்த இடத்திலே தான் நான் சொன்னேன், ஆண்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விடயம் என்னவென்றால், எந்த ஒரு உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் துணைக்கு மாதவிடாய் ஏற்படுகின்ற போது அவருக்கு ஒரு அசாதாரணமான நிலைமை இருக்கின்றது. சில பேருக்கு தாங்க முடியாத வலி இருக்கிறது. சில ஆண்களை நான் பார்த்திருக்கின்றேன், மனைவி வலி என்று சொன்னால் என்ன, வயிற்றால போகுதா, நேற்று சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லாமல் போச்சா என்று கூட கேட்பதை நான் கேட்டிருக்கின்றேன். பெரிய கவலையாக இருக்கும். அந்த நேரத்திலே அந்த கதையை கேட்ட அந்த மனைவிக்கு உண்மையாக சரியான கோபம் பெறும். ஏனெனில் உண்மையாக மாதம் ஏற்படுகின்ற இந்த வலி எனப்படுவது இந்த மென்சுரேஷன் போது ஏற்படுகின்ற வலியாகத்தான், மாதவிடாயின் போது ஏற்பட வலியாகத்தான் இருக்கும். எனவே இந்த இடத்திலே முக்கியமாக கணவன்மார் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அவர்களுடைய சப்போர்ட் அண்ட் டேக் கேர் அண்ட் அவர்களுடைய லவ் எல்லாம் மிக முக்கியமாக அவசியம். எனவே உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் இந்த மாதவிடாய் முடிந்த பிற்பாடு செக்ஸ் வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா? மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் உங்களுக்கு மனைவிக்கு தேவையான அன்பு, ஆதரவு, கருணை வேறு எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கலாம். மிகவும் முக்கியமான. எனவே அந்த வேலைப்பாடு இருந்தால் அதை நீங்கள் குறைக்கலாம். நீங்கள் வேலையை செய்யலாம். துவைக்கிறது, சமைக்கிறது எல்லாம் நீங்கள் செய்து கொடுக்க. எனவே இந்த இடத்துல தான் அந்த பெண் தன்னுடைய கணவனினுடைய சப்போர்ட்டை, அன்பை, ஆதரவை, அரவணைப்பை, உதவியை அவர் உணர்ந்து கொள்ளுவார். எனவே எந்த ஒரு வயிற்றிலே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படாத ஒரு பெண்ணுமே இல்லை இந்த மாதவிடாய் நேரத்தில். ஏனெனில் நான் முதல்ல சொன்னது போல இந்த நாடெல்லாம் சுருங்குகிறது, அதே நேரத்தில் டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுது. சில பேருக்குத்தான் தாங்க முடியாத வலி. குளுசை போடாமல், அதாவது இந்த பெயின் கில்லர்ஸ் போடாமல், நோவை குறைக்கின்ற மருந்துகள் போடாமல் அவர்கள் இந்த மாதவிடாயிலிருந்து வெளியில் வரவே முடியும். அவ்வளவு நோவாக இருக்கும். எந்த இடத்துலையும் முதலாவது எந்த ஒரு ஆண்களும் தயவு செய்து கணவர்மார் இந்த மாதவிடாய் நேரத்திலே உங்களுடைய மனைவிக்கு அன்புடன், ஆதரவுடன் உதவியும் செய்யுங்கள். மிக 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 முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. ரைட்? ஸோ அதை பற்றி கேளுங்கள். அவங்களுடைய மனைவியிடம் கேட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போகுதா, என்ன செய்கிறது, எல்லாத்தை பற்றியும் கதையுங்கள். இது அதன் போது தான் அந்த இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற நெருக்கம் அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. எனவே இது முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. மூன்றாவது நான் சொன்னேன் என்ன, நான்காவதாக மிக முக்கியமானது எவ்வளவு காலம் இருக்கும். மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது 2-7 நாட்களுக்கு தான் இந்த மாதவிடாய் இருக்கும். 7 நாட்களுக்கு பிந்தி போனால் அது அப்நார்மல். அடுத்ததாக எவ்வளவு ஃப்ளோ இருக்கும், எவ்வளவு இரத்த போக்கு இருக்கும், அது மிகவும் முக்கியம். ஒவ்வொரு பெண்ணும் இதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு நாளுக்கு நீங்கள் 4 பேடுகளுக்கு மேலே மாற்றுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு அப்நார்மல் ஃப்ளோ, உங்களுக்கு ஒரு அசாதாரணமான இரத்த போக்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு நீங்கள் 4 பேடுகளுக்கு மேல் மாற்றுவீர்களாக இருந்தால் அந்த இடத்திலே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டி இது. எனவே இந்த பெற்றோர் தங்களுடைய சிறு பெண்களுக்கு இதை பற்றியெல்லாம் கட்டாயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் அவர்கள் போட்டு காட்டினால் கூட பரவாயில்லை, இதை பற்றி கட்டாயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 4 பேடுகளுக்கு மேல் அந்த பெண் மாற்றுவராக இருந்தால் அவருக்கு அசாதாரண இரத்தப்போக்கு இருக்கிறதுன்னு சொல்லி கட்டாயமாக உங்களுடைய குடும்ப வைத்தியரை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அணுக வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி அடுத்த முறை பார்க்கலாம். நீங்கள் இவ்வளவு காலம் எனக்கு தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.